வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது பவர் ஆம்ப்ளிஃபையருக்கு எப்படி ரெக்டிஃபிகேஷன் செக்ஷன் செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ எடுத்துருக்கிறது 20020 30030 20லேருந்து 30 வோல்ட் ஏசி ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கிற பவர் சப்ளை வரைக்கும் நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். 20020க்கே இத்தனை வோல்ட் கெப்பாசிட்டர் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அது தேவையில்ல தான், இருந்தாலும் நான் ஒரு காமனாக சொல்கிறேன். 20020லேருந்து 30030 வரைக்கும் கெப்பாசிட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேறு ஒரு அடுத்த வீடியோவில் இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவில் எத்தனை வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு எத்தனை வோல்ட்டு கெப்பாசிட்டர் போடணும்னு தனி வீடியோவாக பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம இந்த பவர் சப்ளை எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டனில் கிளிக் பண்ணி நம்மளோட சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மெட்டல் டயோடு, இது பவர் சப்ளை பிசிபி, இது கெப்பாசிட்ரு, இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் கெப்பாசிட்ரு, இது வந்து பார்த்திங்கன்னா 12012 அந்த ரெக்டிஃபிகேஷனுக்கான கெப்பாசிட்டர் எடுத்திருக்கோம். டயோடும் அதே 12012 தான். ரெகுலேட் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் இதில் எடுத்துருக்கிறது 7815, அதாவது 7815. நீங்கள் லைட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் 7812 கொடுக்கணும். நான் இப்போ இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி 7815 தான் யூஸ் பண்ணுறேன். அதை தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையருக்கு வேறு பர்பஸுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிடுறேன். இது மெட்டல் டயோடு 3510. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நான் கை வச்சுருக்கிற இடம் ஏசின்னு இருக்கிறது. ஏசின்னு இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஏசி இன்புட்டு 20, இதுவும் 20, இதுக்கு கிராஸாக இருக்கிறது இல்லை 30 இதுக்கு கிராஸாக இருக்கும் ஏசி இன்புட்டு. இது இதுலேருந்து வெளியில் வர அவுட்புட்டு. இங்கே இன்புட்டு கொடுத்து இந்த இடத்துல அவுட்புட் எடுக்கணும். இந்த பவர் சப்ளை பிசிபியும் அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல ஒர்க் ஆகும், மற்றபடி மாறிடும். அதுக்கடுத்து கெப்பாசிட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லைன் போட்டிருக்கிறது நெகட்டிவ், லைன் போடாதது பாசிட்டிவ். இந்த டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லெக்கு பாசிட்டிவ், இந்த லெக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ். அதே மாதிரி தான் இதுலேயும் வரும். இந்த கெப்பாசிட்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ், இந்த லெக் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ். அதுக்கு அடுத்தது ரெகுலேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லெக் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெக்கு, இந்த சைட்லேருந்து ஃபஸ்ட்டு லெக் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டு, இந்த லெக் வந்தீங்கன்னா அவுட்புட்டு, நடுவில் உள்ளது கிரவுண்டு கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா தான் ரெகுலேட் ஆகும், இல்லாட்டா ரெகுலேட் ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் டயோடு, சாரி 4007 1 ஆம்ஸ் டயோடு. இந்த டயோடில் ஒரு பக்கெட்டு கலரிங் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு பக்கெட்டு கலரிங் இருக்காது. இது ஏன் இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு தனி வீடியோவை பார்ப்போம். இது எப்படி இந்த பிசிபியில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா, இந்த டயோடு மாதிரியே இந்த இடத்துட்ட வந்து பார்த்திங்கன்னா கலரிங் பண்ணியிருப்பாங்க. ஒரு பக்கெட் ஒயிட் கலர் அடிச்சிருப்பாங்க, இன்னொரு பக்கெட் ஒயிட் கலர் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரியே இதுலேயும் ஒரு பக்கெட்டு கலர் இல்லாமல் ஒயிட் கலர் இல்லாமல் இருக்கும், ஒரு பக்கெட்டு கலரோடு இருக்கும். ஈஸியாக புரியறதுக்காண்டி சொல்கிறேன். இதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரியே நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா 012க்கான ரெக்டிஃபிகேஷன் செக்ஷன் தான் இதில் கொடுக்க போகிறோம். 12012 ட்ரான்ஸ்ஃபார்மரில் நீங்கள் கடையில் வாங்கும் பொழுது ஒரு 24 வோல்ட் 5 ஆம்பியரு ஒரு ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா 3 டேப்பிங் இருக்கும். 12012 012 20020 இல்லாட்டினா நீங்கள் 30030 இது வரைக்குள்ளே வேரி ஆகும். இதில் நம்ம இதை கொடுக்கறது பார்த்திங்கன்னா 012க்கு 12012க்கு தனியாக நம்ம பிசிபி போட்டு கொடுத்துக்கணும். அது சில இந்த பிசிபியில் அந்த மாதிரி ப்ரொவிஷன் கொடுக்கல, நம்ம தனியாக தான் போட்டு கொடுத்துக்கணும். இது உங்களுக்கு இதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ ஒரு காம்பனண்ட்டு இதில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து
1 ஆம்ஸ் டயோடு எடுக்கிறேன். 1 ஆம்ஸ் டயோடோட கலர் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கலரிங் பண்ணியிருப்பாங்க. அந்த சைடில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். நல்லா பாருங்கள். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு இப்படி மடித்து விட்டுக்கணும். கடைசியாக எல்லா காம்போனண்ட்டும் வந்து நம்ம வந்து சால்ட்ரிங் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒன்றுத்துக்காக வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா அது டைம் எடுக்கும். அதனால் கரெக்டாக அந்த ஹோல்ஸில் வந்து பார்த்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக ஓடிக்கும். சில சமயம் அந்த ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கும். அதை நீங்கள் பிசிபி வந்து வாங்கும்போதே பார்த்துக்கிட்டு நீங்களாம் அந்த ஹோல்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. அடுத்த டயோடு போடுறேன். இது மாதிரி நீங்கள் 4 டயோடையும் வந்து கரெக்டாக போட்டுக்கணும். டயோடை மாற்றி போட்டிங்கன்னா அது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. சில சமயம் டயோடு போனாலும் போகும். அதனால் 1க்கு 2 முறை செஞ்சு விட்டு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிக்காமல் இருந்தோம், அசால்ட்டாக இருந்தோம் அப்படின்னா ஃபால்ட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக பிசிபியில் வந்து காம்போனண்ட்டை மாட்டணும். நான் இப்போ உங்களுக்கு சால்ட்ரிங் எதுவும் பண்ணலை. எல்லாத்தையும் காம்போனன்ட்ஸ்லாம் இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் சைடு. இந்த ஒயிட் கலர் இந்த இடத்துல கலரிங் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவ் சைடு வர வேண்டிய இடம். ஸோ உங்களுக்கு ஃபில்டரை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ஃபில்ட்ரு போடணுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிசிபி வாங்கினதில் ப்ரொவிஷன் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரே ஒரு இது எதில் வரும் அப்படிங்கிறத, இந்த இது ஃபில்ட்ரு வந்து எதில் வரும் அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். அதாவது இந்த ரெகுலேட்டர் போட்டோம்னா அதுக்கு கொடுத்துருப்பாங்க. இது முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து மெட்டல் டயோடு. இதில் ஏசி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னல. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஏசி. இந்த ஏசி இருக்கிற இடத்த கரெக்டாக ஏசி இருக்கிற இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஃபிக்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இப்படி வச்சா ஃபிக்ஸ் ஆகலை, இப்படி வச்சா ஃபிக்ஸ் ஆகுது. இதில் வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஏசி இருக்குது. இதில் காட்டுற மாதிரி இந்த இடத்துட்ட ஏசி கொடுத்துருக்குறாங்களா, அதை அப்படியே நான் இப்போ எடுத்துகிட்டு உங்களுக்கு கீழே காட்டுறேன். இந்த பாருங்கள், எஸ்ஸு மாதிரி கொடுத்துருந்தா அது வந்து ஏசி வோல்ட்டு. இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த மெட்டல் டயோடை பொறுத்தளவில் நீங்கள் இந்த மாதிரி உட்கார வச்சிங்க அப்படின்னா அது டக்குன்னு உள்ளே ஓடிடும். இப்படி ஓடாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்னோண்டு பேப்பர் வச்சு கொஞ்சம் தூரம் ஹைட்டு தூக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுற வேலை மிச்சமாக இருக்கும். உங்களுக்கு ஓரளவு நீட்டாகவும் இருக்கும். இது இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து அதே மாதிரியே இப்போ பெரிய கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் சைடு பிசிபியில் கலரிங் பண்ணியிருக்க சைடுக்கு வரணும். இது கலரிங் பண்ணியிருக்கிற லெக்குக்கு வரும்பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா மெயின் வோல்ட்டோட நெகட்டிவ் வோல்ட்டுக்கு வரும். இதுலேயும் அதே மாதிரி பாருங்கள், நெகட்டிவ் வோல்ட்டு வர இடத்துல நான் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போதைக்கு உங்களுக்கு காம்போனன்ட்ஸ்லாம் க்ளோஸில் காட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால் உங்களுக்கு இப்படி தெரியும். பக்கத்தில் தெரியணுமேங்கிறதுக்காண்டி காம்போனண்ட்லாம் நான் வந்து க்ளோஸில் வச்சு ஒன்றுத்தையும் காட்டினேன். இப்போ அதே காம்போனண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறத அப்படியே காட்டுற மாதிரி. இன்னும் சால்ட்ரிங் நம்ம பண்ணலை. இதை அப்படியே பண்ணிக்க வேண்டியதான். இதில் ரெகுலேட்டரு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கணும். நீங்கள் ரெகுலேட்டர் இந்த இடத்துட்ட 7805 மட்டும் வைக்காதீங்க. ஏன்னா இதுலேருந்து வர்றது ரெகுலேட் ஆகி ஒரு 60 வோல்ட் வரும், 16 வோல்ட் வரும். இந்த 16 நீங்கள் ரெக்டிஃபிகேஷன் பண்ணி எடுக்கும் பொழுது அந்த பக்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா வர்றது ரெகுலேட்டரில் கொடுப்பீங்க. ரெகுலேட்டரில் 7805 நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சூடாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இங்கே 7812 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 7805 வந்து ஒரு ஹீட் சிங் வச்சோ இல்லாட்டினா வந்து கேபினெட்டோட கீழ் சைடில், அதாவது கேபினெட்டில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா ஹீட் சிங் பேஸ்ட் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். இது நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் சால்ட்ரிங் பண்ணிடுறேன் பாருங்கள். சால்ட்ரிங் வைக்கிறது எப்படி வைக்கணும்னா இந்த காம்போனண்ட்டை லேசாக ஃபஸ்ட்டு ஒரு தடவை இது வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கிறதுக்கு
கிரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்கு வந்து வச்சுருவேன் சால்ட்ரிங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபுல்லாக வைப்பேன். நான் அதை உங்களுக்கு சால்ட்ரிங் ஃபுல்லாக வச்சுட்டு காட்டுறேன். ஏன்னா ஒரு கையில் பிடிச்சிட்டு நான் வந்து நானே தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் உங்களுக்கு அப்படியே வச்சு இது பண்ண முடியாது. ஸோ சால்ட்ரிங் வச்சுட்டு ஃபுல்லாகவே காட்டுறேன் உங்களுக்கு.